நியூஸ் 7 தமிழின் எக்ஸ்பிரஸ் நியூஸுக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் மற்றும் நான் வெங்கடேஷ். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலும் நியாயத்தின் அடிப்படையிலும் கர்நாடகம் தமிழகத்திற்கு தண்ணீர் தர வேண்டும். மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தல். இல கணேசனை மாநிலங்களவை எம்பியாக்கும் நடவடிக்கைக்கு பிரதமருக்கு பொன் ராதாகிருஷ்ணன் நன்றி. தமிழக வளர்ச்சி திட்டங்களுக்கு இல கணேசன் உறுதுணையாக இருப்பார் எனவும் நம்பிக்கை. காவிரி படுகையில் கர்நாடகம் மேற்கொண்டு வரும் நீர்ப்பாசன திட்டங்களை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு 147 பக்கங்கள் கொண்ட ஆவணங்களை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது தமிழக அரசு. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை மீறி நீர்ப்பாசன திட்டங்களை கர்நாடக அரசு செயல்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு. சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் ஜெயலலிதா விரைவில் வீடு திரும்புவார். முதலமைச்சருக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் குழு தகவல். மருத்துவமனையிலேயே முதல்வர் அலுவல் பணிகளை மேற்கொண்டதாகவும் மருத்துவர்கள் தகவல். தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள் 20% போனஸ் மற்றும் கருணைத் தொகை அறிவிப்பு. 8.33% போனஸ், 11.67% கருணைத் தொகையை வழங்க தமிழக அரசு உத்தரவு. 476 கோடியே 71 லட்சம் ரூபாய் போனஸ் தொகையாக வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. போனஸ் மற்றும் கருணைத் தொகை மூலம் 3.67 லட்சம் ஊழியர்கள் பயன்பெறுவர் என்றும் தகவல். தமிழ்நாடு மின்சார வாரியம் அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு 8.33 விழுக்காடு போனஸ். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவிப்பு. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு 8.33 விழுக்காடு போனஸ் என தகவல். கோவை இந்து முன்னணி பிரமுகர் சசிகுமார் கொலை வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம். கோவை போலீசாரின் விசாரணையில் முன்னேற்றம் இல்லாததால் டிஜிபி டி.கே. ராஜேந்திரன் உத்தரவு. கோவையில் கடந்த 22ஆம் தேதி மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார் சசிகுமார். இந்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து கொல்லப்படுவதற்கு பல்வேறு தரப்பினர் கண்டனம். இந்து முன்னணி பிரமுகர்கள் மீதான தொடர் தாக்குதலை கண்டித்து தமிழகம் முழுவதும் பாஜகவினர் போராட்டம். எழும்பூரில் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையிலான போராட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுப்பு. இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு. பசுமை தீர்ப்பாயத்தால் அமைக்கப்பட்ட குழு திருவண்ணாமலையில் ஆய்வு. மரங்களை வெட்டாமல் கிரிவல பாதையை விரிவாக்கம் செய்ய முடியுமா என ஆலோசனை. கிரிவல பாதையை விரிவாக்க சாலையோர மரங்களை வெட்ட கண்டனம் தெரிவித்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வழக்கு. பசுமை தீர்வாயத்தின் தீர்ப்பிற்கு பின் பாதை விரிவாக்க பணிகள் தொடங்கும் எனவும் அறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆபரேஷன் சாகர் கவாச் தொடக்கம். உளவு பிரிவு கடலோர பாதுகாப்பு குழுமத்துடன் இணைந்து காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு ஒத்திகை. தீவிரவாதிகளைப் போல வேடமிட்டு வரும் நபர்களை பிடிக்க போலீசார் நடவடிக்கை. உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தராததால் அதிருப்தி. சென்னை நந்தம்பாக்கம் செல்போன் டவர் மீது ஏறி அதிமுக தொண்டர்கள் போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பேச்சுவார்த்தையின் மூலம் சமாதானப்படுத்திய போலீசார். தொண்டர்களின் போராட்டத்தால் நந்தம்பாக்கம் பகுதியில் பரபரப்பு. இளைஞர் காங்கிரஸ் தொண்டர்கள் மீதான தடியடியை கண்டித்து திருவனந்தபுரத்தில் முழு அடைப்பு. தமிழகத்திலிருந்து செல்லும் பேருந்துகள் களியக்காவிளையில் நிறுத்தம். குமரி மாவட்டத்திற்கு இயக்கப்படும் கேரள அரசு பேருந்துகளும் நிறுத்தம். கேரளா செல்ல இருந்த பயணிகள் பேருந்து இயக்கப்படாததால் கடும் அவதி. வேலூர் அருகே கடன் தொல்லையால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் விஷம் குடித்து தற்கொலை. உயிருக்கு ஆபத்தான நிலையில் குடும்ப தலைவி மருத்துவமனையில் அனுமதி. கந்துவட்டி தொல்லையால் 3 தற்கொலை செய்து கொண்டனரா என போலீசார் விசாரணை. அரியலூர் உரக்கடையில் உரிமையாளர்களை தாக்கி 13 சவரன் நகை மற்றும் 8 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை. விதைகள் வாங்குவது போல நடித்து கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்கள். வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய 3 பேரை தேடும் பணியில் தீவிரம். பொள்ளாச்சி அருகே லாரி மீது கார் மோதியதில் 5 பேர் பரிதாபமாக பலி. ராமேஸ்வரத்திற்கு சுற்றுலா சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தவர்கள் உயிரிழந்த சோகம். விபத்தில் படுகாயமடைந்த 3 பேர் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதி. கார் ஓட்டுநர் தூங்கியதால் நிலை தடுமாறி கார் விபத்துக்குள்ளானதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல்.
திருப்பூரில் பின்னலாடை நிறுவனத்திற்கு உதிரிபாகங்கள் விற்கும் கடையில் தீ விபத்து. விசாரணையில் முன்விரோதம் காரணமாக மர்ம நபர்கள் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்தது அம்பலம். முகமுடி அணிந்தபடி இருசக்கர வாகனத்தில் தப்பியோடிய நபர்களை கண்டுபிடிக்க வலியுறுத்தல். தீ விபத்தில் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் நாசமானதாக தகவல். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை விட்டுத்தரக்கூடாது. பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். இரு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பேச்சுவார்த்தையில் தமிழகத்தின் உரிமைகளை தாரை வார்க்க கூடாது என கோரிக்கை. தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு மத்திய மாநில அரசுகள் உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தல். இலங்கை கடற்படையினரின் தாக்குதலால் மீனவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாவதாக வாசன் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறையில் சர்க்கரை ஆலை வளாகத்தில் விவசாயிகள் உள்ளிருப்பு போராட்டம். கரும்புக்கான நிலுவைத் தொகை வழங்க வலியுறுத்தல். சர்க்கரை ஆலை லாரிகளை வெளியே செல்ல அனுமதிக்க மறுத்து விவசாயிகள் போராட்டம். திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் திடீரென மின்விசிறி கழன்று விழுந்ததால் நோயாளிகள் அதிர்ச்சி. மின்விசிறியின் கீழே படுத்திருந்த பச்சிளங்குழந்தைகள் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்த அதிசயம். மருத்துவமனையில் போதிய பராமரிப்பு பணிகள் இல்லாததே விபத்திற்கு காரணம் என நோயாளிகள் புகார். மாவட்ட தலைவர்களுடன் தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் ஆலோசனை. உள்ளாட்சி தேர்தலில் திமுகவுடனான பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை. திமுகவுடன் இடப்பங்கீடு தற்போது வரை முடிவாகவில்லை என திருநாவுக்கரசர் விளக்கம். முதல் தகவல் அறிக்கை தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு. குற்றவியல் தொடர்பான 420 வழக்குகளை ஒரே நாளில் முடித்து வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரி நேரடியாக உயர்நீதிமன்றத்தை நாடக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவு. திருச்சியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட அதிமுக தொண்டர்கள். மாமன்ற 39 மற்றும் 43வது வார்டு வேட்பாளர்களை மாற்ற அதிமுக தொண்டர்கள் கோரிக்கை. 15 லட்சம் பணம் பெற்றுக்கொண்டுதான் வேட்பாளர்களை அறிவித்ததாக தொண்டர்கள் குற்றச்சாட்டு. வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களில், தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு. வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள மேலடுக்கு சுழற்சியே காரணம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அறிவிப்பு. தமிழகத்தில் அதிகப்படியாக மானாமதுரை, தேவக்கோட்டை, செஞ்சி, மரக்காணம் உள்ளிட்ட இடங்களில் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவு. சைதான் கா பச்சா படத்தில் நடிகர் சித்தார்த்திற்கு ஜோடியாக நாயகியாக ரிஷி கண்ணா ஒப்பந்தம். கப்பல் படத்தை இயக்கிய கார்த்திக் கிரிஷ் இயக்கும் இந்த படத்தில் இசையமைக்கிறார் சந்தோஷ் நாராயணன். வேகமாக வளர்ந்து வரும் இந்த படம் கிறிஸ்துமஸ் பண்டிகை என்று வெளியாகும் என எதிர்பார்ப்பு. தளபதிக்கு பிறகு மீண்டும் ரஜினியை படம் பிடிக்க தான் காத்திருப்பதாக ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சிவன் விருப்பம். ரசிகர்கள் கேட்ட கேள்விக்கு 5 முறை தேசிய விருது பெற்ற சந்தோஷ் சிவன் பதில். இருவர் தளபதி உள்ளிட்ட படங்களில் மணிரத்னின் ஆஸ்தான ஒளிப்பதிவாளராக இருந்தவர் சந்தோஷ் சிவன். சர்வதேச அளவில் புகழ்பெற்ற இந்திய ஒளிப்பதிவாளர்களில் மிக முக்கியமானவர் சந்தோஷ் சிவன். டைகர் ஜிந்தா ஹை படத்தில் சல்மான் கான் 70 வயது தாத்தாவாக நடிப்பதாக வெளியான தகவல்களில் உண்மையில்லை. தகவலை முற்றிலுமாக மறுத்த பிரபல நடிகை கத்ரினா. சல்மானின் படங்கள் தொடர்ந்து சூப்பர் ஹிட் ஆகி வரும் நிலையில் அவருடன் மீண்டும் ஜோடி சேர்ந்துள்ள கத்ரினா கைஃப். சல்மானுடன் காதல் கிசுகிசுவில் சிக்கிய கத்ரினா நீண்ட நாளுக்கு பின்பு ஜோடி சேர்ந்துள்ளதால் படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு. சென்னையில் எந்திரன் 2x2 படத்தின் பாடலுக்கான படப்பிடிப்பு நடைபெற்று வருவதாக தகவல். படப்பிடிப்பில் நடிகை எமி ஜாக்சன் மற்றும் ரஜினி உள்ளிட்டோர் பங்கேற்பதாக தகவல். படத்தின் படப்பிடிப்பு 75% முடிந்துவிட்ட நிலையில் விரைவில் படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் விரைவில் தொடங்கும் என எதிர்பார்ப்பு. அடுத்த ஆண்டு பொங்கல் அன்று படத்தை வெளியிட முயற்சி நடைபெற்று வருவதாகவும் படக்குழுவினர் தகவல். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ராம்கி மீண்டும் கதாநாயகனாக நடிக்கும் படத்தின் தலைப்பு மாற்றம். இங்கிலீஷ் என்ற படத்தலைப்பை ஆங்கில படம் என்று மாற்றிய படக்குழுவினர். வரி விலக்கிற்காக இம்மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக இயக்குனர் குமரேஷ் தகவல். நீண்ட நாட்களுக்கு பின் கதாநாயகனாக நடிப்பதால் படத்தில் வீண் சர்ச்சைகளை தயாரிப்பாளரும் கதாநாயகன் ராம்கியும் தவிர்ப்பதாகவும் தகவல். தமிழ் சினிமா பாடலாசிரியரான அண்ணாமலையின் இறுதிச் சடங்கு இன்று மாலை நடைபெறுவதாக அறிவிப்பு. குத்து பாடல்கள் மூலமாக ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தவர் பாடலாசிரியர் அண்ணாமலை. வேட்டைக்காரன் படத்தில் இடம்பெற்ற பாடல் மூலமாக பிரபலமானவர் அண்ணாமலை.
இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 7 தமிழ்.